ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபன் மேஜிக் குரூப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நீங்களும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு பிரிண்டிங் செக்ஷனில் தான் அதிகமாக ஒர்க் இருக்குது. இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தான் நான் கார்மெண்ட்ஸ் போவேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நேத்திக்கு நம்ம கார்மெண்ட்ஸ் லீவ் விட்டதுனால பீஸ் வந்து பிரிண்ட் பண்ணலை. ஸோ இன்னைக்கு தான் பார்சல் நம்மளுக்கு வந்திருக்கு. துணியுமே இன்னைக்கு தான் வந்திருக்கு, காலையில் தான் வந்தது. இப்போ அதை எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டிச்சிங்க்கு நாங்கள் அங்கே கார்மெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அங்கே கார்மெண்ட்ஸில் ஒர்க்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நான் டைலர்ஸுமே இங்கே வர சொல்லியிருக்கேன். இங்கே வருவாங்க. அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்து ஒர்க் அங்கே இருக்குது. அதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே வந்துடுவாங்க இங்கே. 3 டைலர் வருவாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் டே தான் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்து மதியம் தான் வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் பிரிண்ட் பண்ணிடுவோமா இல்லை எப்படின்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். 50 செட்டு கபடி செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் ஃபுல் பிரிண்டட் தான் வந்திருக்கு. ஸோ ஃபுல் பிரிண்ட் பண்ணணும். சாரிங்க, கொஞ்சம் ஒளரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேச நான் பழகிக்கிறேன். இப்போ தான் நான் vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நானும் புதுசு இல்லையா, அதனால கொஞ்சம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. பெரிய மனசு பண்ணி உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நான் மன்னிச்சிருங்க. நானும் பழகிக்கிறேன் பேசுகிறதுக்கு. போக போக பழகிக்குவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் புது மைக்கில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள், சவுண்டு நல்லா கேட்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் ஸ்டாண்டில் வச்சு தான் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். என்னோடய நிழல் கீழே தெரியுது பாருங்கள், தெரியுதா? ஸோ அதில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். கை வலிக்குது இப்படி பிடிச்சிட்டு இருந்தா. இதில் தான் நான் பேசிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து வாய்ஸ் நல்லா கேட்குதா எப்படி என்னன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இனிமேல் நான் வந்து மைக்கில் தான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து இப்போ தான் நான் கால் பண்ணேன். அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு வரேன்னு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துடுவாங்க. என்னோடய டைலர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்திருக்காங்க. எங்க அவங்க 2 பேர் வந்துட்டு இருக்காங்களா? எதுல? ஸ்கூட்டி யாருது? உள்ள இருக்கான். திறந்து விட்டா? ஏன்? பாருங்க, இன்னும் 2 பேர் வராங்க. வாங்க வாங்க. டியூட்டி டைம் மாறிடுச்சா? டைம் என்ன? எங்க மரத்துக்காரி நிறுத்துங்க இந்த பக்கம். செடி பாருங்க, டெய்லி தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். என்ன பண்ற? ரோஸ் செடி தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் டிசைனா. ரெட் கலரா? சைஸ் வச்சிட்டு இருக்காங்க. இதில் சைஸ் வச்சு அந்த மிஷினில் நம்ம பிரிண்ட் கொடுக்கணும். ஓகே கொடுக்கணும். ஷார்ட்ஸுமா? ஃபுல் பிரிண்ட் தானே? இதுதான் டிசைன். ஃப்ரண்ட் தட்டா இது? இது வந்து ஃபுல் டிசைன். இது பேக் தட்டு. இது பேக் சைடு நேமும் நம்பரு. ஷார்ட்ஸ். இது ஷார்ட்ஸ். எங்கள் டைலர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். வெட்டி நாயம் பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக கூட்டிகிட்டு ஃபோன் ஒரு ஆள் நோண்டிட்டு இருக்குது. இன்னொரு ஆள் எங்கே காணா? துணி துவைச்சிட்டு இருக்கிறாளா?
பாருங்க அந்த பொண்ணு. என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஏன் அவ்வளவு ஆசையா? எதுக்கு போறீங்கக்கா? எதுக்கு போறீங்க? எங்க போறேன்னு சொல்றீங்க? இல்ல எங்க போறேன்னு சொல்றீங்க? பேப்பர் லோட் பண்ணுமா? இப்ப நான் ஓகே கொடுக்குறேன். கீழையும் மேலையும். ஆமா. அது நான் போன் கையில வச்சிருக்கிறேன். பேப்பர் லோட் கொடுக்க சொல்லி வருது. பேப்பர் அந்த பேப்பர் எடுத்து மடிச்சு உள்ள விடுங்க. வாங்க. சரோஜா தேவியா இதுங்களா? ஆமா. உள்ள விடுங்க. அப்படியா? இல்லன்னா இது பிடிக்கா, போன் பிடிக்கா, நான் வந்து எடுக்கிறேன். அக்கா வாங்க, இப்படி எடுங்க. கை மறைக்குது. துண்டு வெட்டுங்க. துண்டுங்களா? துணி வெட்டுக்கா. சைஸ் துண்டு வெட்டுன்னு சொல்றாருங்க அவரு. 22 இன்ச்சு லென்த் வச்சு. நீளங்க? நீளம் 22. சரி, அகலத்துக்கு அகலம் என்ன? அது செக் பண்ணுதா? கிளீன். இதில் பாருங்க, கிளீனா இருக்குதான்னு செக் பண்ணுது. ஹெட் செக் பண்றது பாருங்க. லைன் கரெக்டா வந்துச்சுன்னா கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஹெட் நல்லா கிளீனா இருக்கு. ஓகே கொடுக்கட்டுமா? பிரிண்ட் அடிக்கிறதுக்கு பீஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாருங்க. டா பைத்தி. இந்த மேல ஏறி உட்காந்துக்க. பீஸ் சைஸ் வச்சு கட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். வராது கம்மி. மேல ஏற மாட்டானா? நீ மேல ஏறிட்டீனா? பிரிண்ட் கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் ஆகுது. பேப்பர் வெளியே வர ஆரம்பிக்குது பாருங்க. ஒருத்தர் வரீங்களா? அவத்து கீழே இல்ல.
புதுசா ஷார்ட்ஸ் இது. பேப்பர் வெளியே வர கட் பண்ணிக்கணும். நம்பர் ஒரு சைடு பிளெயினாக ஒரு சைடு வருது. இது ஒரு தட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட இது. டிவியில் படம் பார்க்குற மாதிரி உக்காந்துக்கிட்டா. கட்டிங் மாஸ்டர் சேஞ்ச் பண்ணியாச்சா? எப்போ இருந்து? இன்னிலிருந்து இவங்க தான் கட்டிங் மாஸ்டர். அப்படியா? சிரிப்பு வருதா உனக்கேவா? வழி விடு. இவங்க பிரிண்டிங் மாஸ்டரா? சரிங்க. ஆமா, பேப்பர் வெளியே வருது பாரு. பிட்டு எடுத்துருத. எல்லாம் ஒரே பிட்டு தானே? அகலம் கம்மியா வருது. நீளம் போது ஒரு பக்கம் அதிகமா இருக்கிறது கரெக்டா உட்காரும். பிரிண்ட் ஆகிருச்சா? சாப்பிட்டியா சந்தியா? என்ன சாப்பிட்ட? ஏய், இதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? ஏன் செய்யலையா சாப்பாடு? நேரம் 9 மணிக்கு உன்னை யாரு நான் வர சொல்லவே இல்லையே. 9 வரைக்கும் தானே வர சொன்னேன். ஏன்? வீட்டுல வேலை இல்லைன்னு வந்து கடையில உட்காந்துக்கிறதா? மாதையா எத்தனை மணிக்கு வந்துச்சு? முடிகிற வரைக்கும் வெட்டி தள்ளிடுவாங்க. சொல்லிட்டா மட்டும் போதும். மாதையக்க எள்ளுன்னா எல்லையா நிப்பாங்க. அப்படித்தானே? எள்ளுன்னா எண்ணெயா நிப்பீங்களா? ஆமாவா? இது ஷார்ட்ஸ் பிரிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தது டிஷர்ட் அடிக்கிறது பார்க்கலாம்.
இப்போ இவ்வளோ நேரம் ஷார்ட்ஸ் ஓடிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் டிஷர்ட் ஓடிட்டுருக்கு. இப்போ டிஷர்ட் தான் பிரிண்ட் ஆகி வெளியே வந்துட்டுருக்கு பாருங்கள். இதில் கலர் பார்த்தா ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. ஆனால் பீஸில் துணியில் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ரெட் கலரில் வந்துடுது. இதில் பார்த்தா லைட் கலராக தெரியும் உங்களுக்கு. நான் அதே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். டார்க்காக இருக்கும் பாருங்கள். ஒரு பீஸ் கொடு. வாங்க இதில் அடிச்சு பார்க்கலாம். துணியில் டார்க் கலராக வரும் பாருங்க. முடிஞ்சா அது ஷார்ட்ஸு. இப்போ பாருங்கள் டிஷர்ட் பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் பாருங்கள் லைட் கலராக இருக்குது. இப்போ நம்ம அதில் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா டார்க் கலர் ஆயிரும். என்ன சைஸ் இது? சின்னதாக இருக்குது. இது ஷார்ட்ஸ் லாஸ்ட் பீஸா? சூடா இருக்குக்கா. எடுங்க. இட்லி பானையில எடுத்துக்கோ. சரி அவள்தான் ஷார்ட்ஸ் எல்லாம். பெருசா இருக்கா? ஒரு பக்கம் பாசா இருக்கு. நீ நேரா வைக்கா இத பேப்பரை. ஒரு பக்கம் போதும் போதும் விட்டுரு. எல்லா சைஸ்ல எடுத்துக்கோ. ஆவி பார்க்குது. இட்லி அவிக்கிறது. நீ இட்லிலேயே குடிய இருக்கிற இன்னைக்கு. ஒன்று 2 3 4 5 6 இது பேக் தட்டா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் பிரிண்ட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.